Krishna Hare Krishna 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 Hare Hare. பூரி ஒடிசா மாநிலத்தில் அமைந்திருக்கும் புண்ணிய நகரம். பூரி ஜெகநாதர் கோயில் உலக புகழ்பெற்றது. புருஷோத்தம கஷேத்திரம் பூரி ஜெகநாதம் என்று புராணங்களால் போற்றப்படும் அற்புத தலம். பல்வேறு புராண நிகழ்வுகள் இங்கு நிகழ்ந்ததாக நம்பப்படும் இந்த தலத்தின் சிறப்புகள் அநேகம். பகவான் கிருஷ்ணர் இங்கு விரும்பி வந்து கோயில் கொண்டார் என்கிறார்கள். இங்கு பகவான் விஷ்ணு வாசம் செய்வதால் பக்தர்களால் இது வைகுண்டத்துக்கிணையாக போற்றப்படுகிறது. பழமையான இந்த ஆலயத்தில் பெருமைகள் மிகவும் அதிகம். இங்கு பகவான் கிருஷ்ணர் ஜெகநாதராக இருக்க, அவரின் அண்ணனான பலராமரும் மாயா சக்தியாய் தோன்றிய சுபத்ராவும் அவருடன் கோயில் கொண்டுள்ளனர். இந்த ஆலயத்தின் அதிசயங்கள் பல. அவற்றுள் முக்கியமானது இங்கு பகவான் கோயில் கொண்ட வரலாறு. பகவான் கிருஷ்ணரின் அவதாரம் முடிவுக்கு வந்தபோது அவர் உடலில் இருந்து 2 பகுதிகள் மட்டும் பிரிந்து ஒன்று கடலிலும் மற்றொன்று வனத்துக்குள்ளும் விழுந்தன. வனத்தில் விழுந்த பகுதியை பழங்குடி மக்கள் கண்டெடுத்து நீல மாதவர் என்று வழிபட்டனர். கடலில் விழுந்த பகுதி 3 கட்டைகளாக மாறி மிதந்து கொண்டிருந்தது. இந்த பகுதியை இந்திரதூய்மன் என்ற விஷ்ணு பக்தன் ஆட்சி செய்து வந்தான். அவன் ஒரு நாள் வனத்துக்கு சென்றபோது அங்கே நீல மாதவரை பற்றி அறிந்து அவரை தரிசனம் செய்ய விரும்பினான். ஆனால் பழங்குடி மக்கள் அதுவரை வேறு யாரையும் அந்த விக்கிரகத்தை தரிசனம் செய்ய அனுமதித்ததில்லை. மன்னன் கேட்கும் போது மறுக்க இயலாமல் அவனை விக்கிரகம் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கே சென்று பார்த்தபோது நீல மாதவர் திருமேனி மறைந்து விட்டது. பழங்குடி மக்களும் மன்னரும் இதனால் வருத்தம் அடைந்தனர். பகவான் விஷ்ணுவுக்கு ஆலயம் எழுப்பலாம் என்று அவன் ஆசைப்பட்டு இப்படி விக்கிரகம் மறைந்து போனது அவனுள் வருத்தத்தை தந்தது. அன்று அவன் கனவில் தோன்றிய பகவான் விஷ்ணு, மன்னா வருந்தாதே, நீ எங்கே கோயில் கட்டுகிறாயோ அங்கேயே நான் கோயில் கொள்வேன், அது வைகுண்டத்துக்கிணையான தலமாக திகழும் என்று உறுதியளித்தார். இதை கேட்ட மன்னன் மகிழ்ந்து பூரியில் பெரிய ஆலயம் ஒன்றை எழுப்பினார் என்கிறது தல வரலாறு. ஆலயம் தயாரானதும் அதற்குள் வழிபட திருமேனிகள் வேண்டும். அதற்காக அவர் பெருமாளை தியானித்தார். பெருமாள் கனவில் தோன்றி, நாளை காலை கடற்கரைக்கு செல், அப்போது உன் அருகே வரும் கட்டையை கொண்டு மூலவர் திருமேனியை செய் என்று கட்டளையிட்டார். மன்னனும் அதே போன்று காலையில் கடற்கரைக்கு செல்ல பல கட்டைகள் கடலில் மிதந்து சென்றன. ஆனால் எதுவும் மன்னன் அருகே வரவில்லை. மன்னன் மனதில் இறைவனை துதித்தார். அப்போது 3 கட்டைகள் அவன் அருகே வர 3ஐயும் எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு திரும்பினான். நாட்டின் சிற்பிகளுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தான். வைகுண்டத்தில் பெருமாள் இருப்பது போன்று உங்களால் ஒரு திருவடிவை செய்ய முடியுமா என்று கேட்டான். யார் வைகுண்டம் சென்று பெருமாளை பார்த்திருக்கிறார்கள்? அதே போன்று திருமேனி செய்ய? அதனால் யாரும் முன்வரவில்லை. அப்போது வயதான ஒரு சிற்பி வந்தார். 28 நாட்களில் தான் அந்த திருமேனியை செய்வதாகவும் அந்த 28 நாள்களும் ஆலயத்துக்குள் தன்னை வைத்து பூட்டிவிட வேண்டும் என்றும் சொன்னார். மன்னரும் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டார். தினமும் மன்னன் ஆலய வாசலுக்கு செல்வார். உள்ளே சிற்பி வேலை செய்யும் மொழி கேட்கும். மகிழ்ச்சியோடு திரும்ப வந்து விடுவார். ஆனால் 27ஆம் நாள் மன்னன் சென்றபோது சத்தம் எதுவும் இல்லை. ஒருவேளை வயதான சிற்பிக்கு ஏதேனும் ஆகிவிட்டதோ என்று பயந்து ஆலயத்தின் கதவை திறந்தான் மன்னன். என்ன ஆச்சரியம், உள்ளே யாரும் இல்லை. அந்த சிற்பி மாயமாகி இருந்தார். சிற்பங்களும் கை கால்களின்றி முழுமையடையாமல் இருந்தன. தான் தவறு செய்து விட்டதை எண்ணி மன்னன் வருந்தினார். அப்போது பகவான் மகாவிஷ்ணு அசரீரியாக தானே சிற்பியாக வந்ததாகவும் நிபந்தனையை மீறி கதவை திறந்ததால் சிலை வடிக்கும் பணி தடைப்பட்டு விட்டது என்றும் கூறினார். மேலும் இதனால் பாதகம் இல்லை, இதே திருமேனியில் நான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பேன் என்று உறுதியளித்தார். அங்கே கருமை நிறத்தில் உள்ள விக்கிரகம்தான் என்றும் வெண்மை நிறத்தில் இருப்பது பலராமர் என்றும் மஞ்சள் நிறத்தில் உள்ளது கோகுலத்தில் அவதரித்த மாயதுர்கையான சுபத்திரை என்றும் சொல்லி அருளியது அந்த அசிரி. மன்னன் பெருமகிழ்ச்சி கொண்டு அவற்றை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தான். பூரி ஆலயத்தின் மீது பறவைகளும் விமானங்களும் பறப்பதில்லை. இதற்கு காரணம் இந்த ஆலயத்தை கருட பகவான் சுமந்து கொண்டிருப்பதுவே என்கிறது புராணம். கருடன் பறவைகளின் தலைவன், எனவே அவன் மீது தங்கள் நிழல்படுவது முறையன்று என்று பறவைகள் பறப்பதில்லை என்கிறது புராணங்கள். அறிவியலாளர்கள் அதற்கு சொல்லும் காரணம், பூரி ஜெகநாத் ஆலயம் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளது. 1000 அடி உயரம் உள்ள அந்த ஆலயத்தின் மீது காற்றின் வேகம் மிகவும் கடுமையாக இருக்கும். அந்த பகுதியில் அந்த வேகத்துக்கு எதிராக பறந்து செல்லும் பறவைகள் இல்லை என்றும் கழுகு போன்ற பறவைகளாலேயே அந்த வேகத்துக்கு எதிராக பறக்க முடியும் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் இத்தனை காலத்தில் பருந்துகள் கூட கோயிலுக்கு மேல் பறந்ததில்லையே ஏன் என்னும் பக்தர்களின் கேள்விக்கு யாரிடமும் விடையில்லை. அதே போன்று பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் மேற்கூரையில் 8 வடிவிலான உலோக எந்திர தகடுகள் சக்கரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன என்றும் அவை வயர்லெஸ் சிக்னல்களை தடை செய்யும் ஆற்றலை உடையன என்றும், எனவேதான் விமானிகள் இந்த ஆலயத்தின் மீது பறப்பதில்லை என்றும் சொல்கிறார்கள் பக்தர்கள்.
இங்கு வழங்கப்படும் பிரசாதம் விசேஷமாக கருதப்படுகிறது. பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் சமையலறை உலகிலேயே மிகப்பெரியது என்கிறார்கள். 300 சமையல் கலைஞர்களும் உதவியாளர்கள் 600 பேரும் ஒரு நாளைக்கு 20,000 பேரும் பண்டிகை நாள்களில் 1,00,000 பேருக்கும் சமைக்கிறார்கள். உலகத்தின் பெரிய சமையலறை இங்கு உள்ளது. 56 வகையான பிரசாதங்களுக்கு புகழ்பெற்ற சப்பன்போக் இந்த கோயிலின் சிறப்பு. சமையலறையில் சமைக்கப்பட்டு கடவுளிடம் எடுத்துச் செல்லும் போது அந்த உணவுகளுக்கு எந்த மனமும் இருப்பதில்லை. சாமிக்கு படைக்கப்பட்டு ஆனந்த் பஜார் என்ற இடத்தில் பிரசாதங்கள் விநியோகிக்கப்படும் போது அந்த உணவுகளின் வாசம் ஊரே மணக்கும். அந்த வாசனையை உணர முடிந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றொரு நம்பிக்கை. மண் பாத்திரங்களில்தான் சமைக்கிறார்கள். 5 பானைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்து அடியில் விறகுகள் வைத்து சமைக்கிறார்கள். சமைக்கும் போது மேலே உள்ள பானையில் உள்ள உணவு முதலில் வெந்துவிடும். இப்படி ஒரு அதிசயத்தை வேறெங்கும் பார்க்க முடியாது. அதனால் மகாலட்சுமியே வந்து சமைப்பதாகவும் நம்பப்படுகிறது. என்றால் ஒரு நாள் உணவு சமைப்பதில் ஏதாவது தவறு நேர்ந்தால் அன்று சமையலறை சுவற்றில் ஒரு நாயின் நிழல் தோன்றும் எனவும் அது மகாலட்சுமியே செய்யும் சமிஞ்ஞை எனவும் பக்தர்களால் கூறப்படுகிறது. அன்று தயாரித்த உணவு முழுவதையும் கொட்டிவிட்டு மீண்டும் சமைப்பார்கள் என்கிறார்கள் பக்தர்கள். இந்த கோயில் மதிய நேரத்தில் செய்யப்படுகிற நைவேத்தியம் ரொம்பவே பிரபலம். இங்கு சமைக்கப்படும் உணவுகளை மகாலட்சுமியை நேரடியாக கண்காணிப்பதாக ஐதீகம். அதனால் இங்கே சமைக்கப்படும் உணவுகள் மிஞ்சுவதும் இல்லை, பற்றாக்குறை ஏற்படுவதும் இல்லை என்கிறார்கள். இதுவும் ஒரு அதிசயமே. எந்த ஒரு துணியையும் காற்றின் ஆதிக்கம் செலுத்தி அதன் போக்கிற்கு ஏற்ப பறக்கும் என்பது ஒரு குழந்தைக்கு கூட தெரியும். இதே கொள்கை பல பயன்பாடுகளை கொண்டுள்ளது. கப்பலில் உள்ள ராட்சத பாய்மரங்கள் முதல் கையில் இருக்கும் சிறிய கொடி வரை அனைத்தும் ஒரே குறியீட்டை பின்பற்றுகின்றன. ஆனால் ஜெகநாதர் கோயிலின் உச்சியில் ஏற்றப்பட்ட கொடியானது கொள்கைக்கு ஒரு தனித்துவமான விதிவிலக்கு போல் தெரிகிறது. இந்த கொடியானது எந்த அறிவியல் பின்புலமும் இல்லாமல் காற்றின் போக்கிற்கு எதிர் திசையில் பாய்கிறது. அதாவது காற்று எந்த திசையில் அடிக்கிறதோ அந்த திசையின் எதிர் திசையில் இந்த கொடி அசைகிறது. இது ஒரு அதிசயம். ஒவ்வொரு நாளும் ஒரு அர்ச்சகர் கோவிலின் கோபுரத்தின் மேல் உள்ள கொடியை மாற்ற 45 மாடி கட்டிடத்தின் உயரத்திற்கு சமமான உயரம் கொண்ட கோவிலின் சுவர்களை ஏறி மாற்றுகிறார். இந்த சடங்கு கோவில் கட்டப்பட்ட நாளிலிருந்தே உள்ளது. எந்த விதமான பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் வெறும் கைகளால் பயிற்சி செய்யப்படுகிறது. இன்று வரை ஒரு அசம்பாவிதமும் நிகழவில்லை. என்றாவது ஒரு நாள் சடங்கை தவிர்த்து விட்டால் நீண்ட 18 ஆண்டுகளுக்கு கோயில் மூடப்பட்டிருக்கும் என்றும் நம்பப்படுகிறது. கோயிலுக்கு எந்த நேரத்திலும் எந்த திசையிலிருந்தும் நிழல் இல்லை என்று கூறப்படுகிறது. கோயிலின் உச்சியில் சுதர்சன சக்கரம் வடிவில் 2 மர்மங்கள் உள்ளன. முதல் வினோதம், 1 டன் எடையுள்ள கடினமான உலோகம் அந்த நூற்றாண்டின் மனித சக்தியுடன் எந்த இயந்திரமும் இல்லாமல் எப்படி எழுந்தது? 2வது சக்கரம் தொடர்பான கட்டிடக்கலை நுட்பத்துடன் ஒரு ஒப்பந்தம். நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு திசையிலிருந்தும் அந்த சக்கரம் அதே தோற்றத்துடன் திரும்பி பார்க்கிறது. இது எல்லா திசையிலிருந்தும் ஒரே மாதிரியாக தோன்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதாவது எந்த திசையில் நின்று நீங்கள் பார்த்தாலும் கோவிலின் மேலுள்ள அந்த சக்கரம் உங்களை பார்த்தபடி திரும்பி நிற்கும். இதுவும் ஒரு அதிசயம். வானம் பறவைகளின் களம். பறவைகள் உட்கார்வது, ஓய்வெடுப்பது, நம் தலை மற்றும் கூரையின் மேல் பறப்பதை நாம் எப்போதும் காண்கிறோம். ஆனால் இந்த குறிப்பிட்ட பகுதி கோயில் குவி மாடத்திற்கு மேலே ஒரு பறவை கூட பறப்பதில்லை. கோயிலுக்கு மேலே ஒரு விமானம் கூட சுற்றி வருவதை காண முடியாது. கோயிலுக்கு வருகை தரும் மொத்த மக்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் 2000 முதல் 2,00,000 பேர் வரை மாறுபடுகிறது. அதிசயம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் தயாரிக்கப்படும் பிரசாதம் ஒருபோதும் வீணாகாது, ஒரு துளி கூட. இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியம், சிங்கத்வாராவின் நுழைவாயிலிருந்து கோயிலுக்குள் முதல் படியை வைத்த பிறகு கடல் அலைகளின் இரைச்சல் முற்றிலும் இல்லாமல் போய்விடும். இந்த நிகழ்வு மாலை நேரத்தில் மிகவும் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. மீண்டும் இந்த உண்மைக்கு எந்த அறிவியல் விளக்கமும் இன்னும் யாராலும் சொல்லப்படவில்லை. கோயிலை விட்டு வெளியே வரும்போது சப்தம் மீண்டும் திரும்பும். பூமியில் எந்த இடத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பகல் நேரத்தில் கடலிலிருந்து காற்று நிலத்திற்கு வருகிறது. மாலையில் எதிர்மாறாக நடக்கும். ஆனால் பூரியில் தென்றல் முரண்படும் மற்றும் சரியான எதிர் திசையை தேர்ந்தெடுக்கும் போக்கை கொண்டுள்ளது. பகலில் நிலத்திலிருந்து கடலுக்கு காற்று வீசுகிறது, மாலையில் அதற்கு நேர்மாறாக வீசுகிறது. கர்ப்பகிரகத்தில் உள்ள தெய்வங்கள் ஒவ்வொரு 14 முதல் 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூமியில் புதைக்கப்படுகின்றன. ஒன்றன் பின் ஒன்றாக புதியவைகளால் மாற்றப்படுகின்றன. இந்த தெய்வங்கள் வேப்ப மரத்தால் ஆனவை மற்றும் அவை தானாகவே சிதைந்து விடுவதாக நம்பப்படுகிறது. ரத யாத்திரை என்பது வருடாந்திர அணிவகுப்பு ஆகும். இதில் தெய்வங்கள் 2 தேர்களில் கோயிலுக்கு வெளியே கொண்டு செல்லப்படுகின்றன. ஜெகநாதர் கோயிலையும் மௌசிமா கோயிலையும் பிரிக்கும் நதி வரை முதல் தேர் தெய்வங்களை ஏற்றிச் செல்கிறது. அதன்பன்
ஆற்றை கடக்க 3 படகுகளில் சிலைகள் ஏற்றப்படுகின்றன. இப்போது 2வது தேர் விளையாட வருகிறது. இது தெய்வங்களை ஆற்றிலிருந்து மௌசிமா கோயிலுக்கு கொண்டு செல்கிறது. அங்கு சடங்கு நடைபெறுகிறது. ஓம் நமோ நாராயணாய.